சித்த அமிர்த நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ வஜ்ரம் ஜெயபிரகாஷின் உங்களுக்குள் ஒரு மருத்துவர் என்கின்ற ஒரு தலைப்பில் 33வது பாகத்தில் இன்று சிந்தனை செய்கின்றோம். பொதுவாக எந்த விதமான மருத்துவம் எடுத்தும் நோய்கள் நீங்கவில்லை என்று பலர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எந்த விதமான சிகிச்சையும் அவர்களுக்கு ஏற்றதாக இருக்காது. சரி, இயற்கையான முறைகளை கையாள்வதற்குண்டான ஒரு உடல் மன தெளிவோ வயதோ அல்லது அவருடைய பொறுமையோ இல்லாமல் மிகவும் நொந்து போன சில நோயாளிகளையும் நாம் இங்கு சந்தித்திருக்கின்றோம். அவ்வாறாக பார்க்கும்போது அவர்களுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு மருத்துவத்தை கொடுத்தாலும் கூட ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை. இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏற்பு இல்லாமல் கூட சிலருக்கு இருக்கலாம். என்னென்னா, இயற்கையான முறை என்பது ஒரு பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும், அது காலகட்டங்கள் வேண்டும், அதற்கு வயது உச்சவரம்பு என்கின்ற ஒரு நிலையை பார்க்கும்போது அவர்களுக்கு இயலாமை என்கின்ற ஒன்றும் வருகின்றது அல்லவா. இதற்காக பார்க்கும்போது சிலர் தொடு சிகிச்சை, தூரத்து சிகிச்சை, அதாவது தொலைத்தொடு சிகிச்சை என்கின்றெல்லாம் பல நிலைகள் இருக்கின்றன. அவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் யார் அந்த நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய அந்த ஆற்றலை கொண்டு அவர்கள் ஒரு பிரார்த்தனையை போன்று அவங்களுடைய வில் பவர் என்று சொல்வார்களே, அவங்களுடைய ஆற்றலை கொண்டு அவர்களுக்கு அவ்வாறான ஒரு நிவாரணம் செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றன. சரி, அடுத்தபடியாக பார்த்தோமானால் யாரோ ஒருவர் அது நமக்கு அவ்வாறு செய்யணும் என்பதை விட தானே செய்வதற்குன்னு சொல்லி ஒரு சில பயிற்சிகள் இங்கு இருப்பது, அது நாம் இங்கு நாம் அதை இன்று சிந்தனை செய்வோம். அதாவது என்னவென்றால், இது ஒரு கல்வியலில் இருந்து வந்தது தான். அதாவது சுஜோக் என்கின்ற ஒரு கல்வியில் அதில் இது ஒரு பாடப்பகுதியாக இது இருக்கின்றன. பொதுவாக எல்லா விதமான பாரம்பரிய வைத்திய முறைகளிலும் அக்குபஞ்சர் முறைகளிலும் பல விதமான இந்த தொலைத்தொடு சிகிச்சை என்று பல நிலைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அதில் இது கொஞ்சம் சற்று சிறப்பாகவும் இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் என்பது இங்கு நாம் பார்க்க போகின்றோம். அதாவது எப்படி என்றால், இந்த பிரபஞ்சத்தில் கோடானா கோடி உயிர் அணுக்கள் பிரபஞ்சம் முழுவதும் மிதந்து கொண்டிருக்கின்றன. அந்த உயிரணுக்களில் ஒரு அணுதான் இந்த எல்லை கட்டி கொண்டு இன்று மனிதனாக இருக்கின்றன. நாம் இந்த மனித நிலையில் இருந்து கொண்டு நம் தேவைகளை அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இங்கு ஒரு குறைபாடுகள் என்றால் அது கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன. ஆனால் அதை ஏற்பதற்கு நாம் ஏற்கக்கூடிய ஒரு தகுதியும் வேண்டும் அல்லவா. கொடுப்பது என்பதும் ஏற்பது என்பதும் இரண்டும் இருந்து சரிவர இருந்தால்தான் அது ஒரு செயல் ஒன்று நடப்பதற்கு சரியாக இருக்கும். அதுபோல பார்க்கும்போது அந்த இயற்கை சக்தியை, அந்த பிரபஞ்ச ஆற்றலை பெறுவதற்கு அதே அலைச்சொலில் நுணுகி சென்று அதை வாங்குவதற்கு நாம் பழகிக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். அதாவது எந்த விதமான மருத்துவத்திலும் ஆகவில்லை, எந்த மருந்துகளினாலும் ஆகவில்லை, மிகவும் நொந்து இருப்பவர்களுக்கு அந்த ஒரு சிலர் கோயிலுக்கு போய் மந்திரவாதியை பார்க்கறது, சாமி கும்பிடுறது, வேண்டுதல் செய்வது, பரிகாரம் செய்வது என்று ஏதோ பல விதங்களில் முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா அது போன்ற இந்த விதத்திலும் இதை முழுமையான அந்த ஆற்றலை நாம் நேரடியாக கண்டு அந்த ஆற்றலை பெற முடியும் என்பது நம்முடைய பயிற்சி பழக அது வரும் என்பது இங்கு சொல்லிக் கொள்கிறோம். அதாவது என்னவென்று பார்த்தோம்னால், அந்த பிரபஞ்ச ஆற்றலில் இருக்கக்கூடிய உயிரணுக்களுடைய அதனுடைய தன்மை எவ்வாறாக இருக்கின்றது என்று பார்த்தோம்னால் ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் இருக்கின்றன. ஏன்னா இந்த பிரபஞ்சம் படைக்கும் போதே ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த படைக்கப்பட்டுள்ளன. எந்த உயிர்களும் பாருங்கள், அது அழுவதும் இல்லை, சிரிப்பதும் இல்லை, ஆனால் ஆனந்தமாக இருக்கின்றன. தன்னுடைய தேவைகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதற்குள் ஒரு ஆனந்தம் இருந்து கொண்டே இருக்கும். அது இயற்கையான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மனிதன் ஒருவனுக்கு மட்டுமே அது இல்லை. ஆனால் சிரிக்கவும் அழுக மட்டும் தெரிந்திருக்கிறான். ஆனால் ஆனந்தப்படுவதற்கு என்பதற்கு அது தானே யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. எங்கு ஒருவர் ஒரு சிரிப்பு என்று இல்லாமலும் அழுகை என்று இல்லாமலும் ஒரு சிந்தனை செய்து பார்த்தோமானால் அது உள்ளே ஆனந்தம் தெரியும். அந்த நிலையை பார்த்தோமானால் குழந்தைகளுடைய தன்மைகள் அவ்வாறாகத்தான் இருக்கும். அதுகளுக்கு சிரிப்பும் அழுகும் என்று நாம் சீண்டி விட்டால் தானே உண்டு, அவர்களுக்கு எதுவுமே இல்லை. தானே தனக்குள் பேசிக்கொள்ளும், தானே தனக்குள் ஆனந்தப்பட்டு கொள்ளும். அது ஒரு தனி அலாதி. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது அந்த ஒரு ஆனந்தத்தை நாம் எப்படி பெறுவது என்பது
அது வளர வளர அதோடைய தன்மைகள் மாறுகின்றன, சூட்சுமங்கள். அந்த ஒரு அந்த வினைகள், அந்த வினைப்பதிவுகள் அப்படின்னு, அதாவது என்னன்னா ஒரு கன்னிங், அந்த கன்னிங் புத்தி என்கின்ற அந்த நிலைகள் எதிலிருந்து வருகிறது என்றால், இந்த ஒன்றோ சந்தோஷப்படுவதில் அல்லது துக்கப்படுவதில் தான். அந்த இரண்டுமே இல்லாத ஒரு நிலையில், அந்த பக்கம் வெறுப்பு இல்லாத ஒரு நிலையை கொண்டு நாம் அந்த ஒரு ஆனந்தத்தை நாம் மனதுக்குள் நிலைநிறுத்திக் கொள்ளணும். அது பழகிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு இது மேலும் வெறுப்பும் இல்லை என்கின்ற அந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டு அவர்கள் தினசரி காலையில் எழுந்து அந்த சூரியோதயத்திற்கு சற்று முன்னதாக அந்த நிறத்தில் வெட்ட வெளியை பார்த்து கொண்டே இருந்தோமானால், ஒரு சூரிய வெளிச்சம் வந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, அதற்கு எதிர்நிலையில் பார்க்குமானால் வானத்தில் எந்த இடத்தில் மேகம் சூழாமல் முழுமையாக நீல நிறத்தில் மேகங்கள் இருக்கின்றன என்கின்றதை பார்த்து அந்த மேகங்களை பொறுமையாக அதை பார்க்குவதற்கு ஒரு பழக வேண்டும். அதற்கு முன்னதாக நாம் நம்முடைய மனதிற்குள் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சின்ன உபாயம். அதன் கவலையும் இல்லை, இன்பமும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடுகள் ஒன்று. அதற்கு பிறகு நமக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பாடலோ ஒரு நாட்டியமோ ஏதோ ஒன்றில் நாம் லயித்து அதில் அப்படியே ஆனந்தப்பட்டு லயித்து கைகளை நன்றாக தட்டி கொண்டேயும் ஒரு இசையோடு கலந்த ஒரு நடனத்தை போன்று ஒரு மனதை ஒரு சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு அணுக்களும் அவ்வாறாகத்தான் இருக்கின்றன. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள், அந்த அணுக்களை நாம் சந்திக்க போகின்றோம், அதோடு தொடர்பு கொள்ள போகின்றோம் என்றால் நாமளும் அதோடைய அலைச்சூழலுக்கு போவதற்கு இதுதான். ஆனந்தப்பட்டு கொண்டே சிரித்து கொண்டே நம்முள் அந்த ஒரு பூரிப்பை உண்டாக்கி கொண்டே கைகளை தட்டி கொண்டே ஓரிரு நிமிடங்கள் தான். அடுத்து அவ்வாறாகவே நாம் அந்த கைகளை ஏந்தி இந்த தொழுகையின் போது அவர்கள் எவ்வாறாக துவா கேட்கிறார்கள், அதுபோன்று அந்த பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டே கேட்க வேண்டும். அப்பொழுது நாம் பார்ப்பது என்னவென்றால், அந்த இமைக்காமல் சற்று ஏதேனும் அந்த நீல நிறத்தில் உள்ள வானத்தை விடாமல் தொடர்ந்து பார்த்தோமானால் ஒரு நிமிடத்திற்குள் பார்த்தீங்கன்னா அந்த நீல வானத்தில் சிறு 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 மிகவும் துல்லிதமான ஒரு சிறு 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 விண்மீன்கள் அங்கும் இங்குமாக கோடிக்கணக்கில் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருப்பதை நாம் அங்கு பார்க்க முடிகின்றன. அதுதான் நேயர்களே ஒரு அணு என்பது அதுதான். ஆனால் அந்த அளவு நாம் பொதுவாக பார்க்க முடியாது என்று சொல்வார்கள். நாம் அங்கு பார்க்கக்கூடிய அந்த விண்மீன்கள் அதனை பார்க்க மிகவும் சற்று உன்னிப்பாக கவனித்தால் ஓரிரு நாட்களில் இந்த பழக்கங்களில் நன்றாக தெரியும். அந்த அளவு இதுதான் அணுவா என்றால் அது கூட அணு இல்லை, அது அணுவோடைய வெளிப்பாட்டு ஒரு ஒளிதான் என்றால் அந்த ஒளியே மிகவும் துல்லிதமாக, ஆனால் அதை ஒன்றை கூட நாம் ஒரு பார்வை தொடரில் பிடிக்க முடியாது. சடையென்று அங்கும் இங்குமா இப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். இருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான அந்த அலைப்பாயும் அந்த அணுக்களுடைய ஒளிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். பார்த்து கொண்டே அவ்வாறாக நின்று இந்த துவா கேட்பது போன்று கைகளை இப்படி விரித்து கொண்டு அப்படியே நாம் நம்ம சுவாசத்தை முழுமையாக அதை ஏற்று ஈர்த்து நம் உடலுக்குள் செல்வது போன்றவும், நாம் உடலில் உள்ள கழிவுகள் வேண்டாதது வெறுப்பானது என்கின்ற இப்போ நோய்வாய்ப்பட்டவர்கள் தன்னுடைய நோய்கள் எல்லாம் இங்கு வெளியாகின்றன, இத்தோடு தீர்ந்து விடுகின்றன என்ற மனோநிலையில் விடாமல் தொடர்ந்து அதை நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வந்தால் அந்த ஒரு மனதில் உற்சாகமும் அந்த ஒரு வேகமும் நன்றாக உத்வேகமும் தெரியும். அவ்வாறாக பார்க்கும்போது அந்த ஒளி அணுக்கள் அனைத்துமே நம் கையில் குவிந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். அதுவே ரசித்து அதே ஆழ்ந்து அதே தியானமாக செய்து கொண்டு வந்தால் அந்த அணு ஒளிகள் முழுமையாக நம் கையில் நிரம்பி சிந்துவதா போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அதே நிலையில் நாம் சற்று ஒரு 1 அடி தூரத்தில் கைகள் இப்படி வைத்துக்கொண்டு மிக மெதுவாக இப்படி அசைத்து கொண்டே இருந்து பாருங்கள். சில கணங்களில், அதாவது என்னன்னா ஒரு 5-6 நொடிகளில் அந்த 2 கைகளுக்கும் இடையில் அழுத்தமாக ஏதோ ஒரு பொருளை நாம் அழுத்தி கொண்டு இருப்பது போன்ற ஒரு உணர்வு கிடைக்கும். அதை தொடர்ந்து மெதுவாக நெருக்கிக் கொண்டே வாருங்கள், விடாமல் நெருங்கிக் கொண்டே அந்த கவனம் ஒரே நிலையில் இருக்க வேண்டும், மாறக்கூடாது. நெருக்கிக் கொண்டே பக்கத்தில் வந்தீங்கன்னா அது சில தூரங்களுக்கு பிறகு நம்மை அண்ட விடாது. அவ்வளவு அடர்த்தியாக நம்மளை விளக்க வைக்கும், அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கும். அதை அவ்வாறாக ஒரு பொருளாக பாவித்து அப்படியே உருட்டுங்கள்.
அதை உருட்டும் போது ஒரு பந்து வடிவமாக மாறுகின்றது அல்லவா. அதை நன்றாக அந்த பந்து வடிவமாக மாற்றிய பிறகு அதை அவ்வாறாக அப்படியே வானத்தில் தூக்கி வீசுங்கள். வீசும்போது என்ன நினைக்க வேண்டும் என்றால், நமக்கு வேண்டப்பட்டவரோ யாரோ ஒருவர் நொந்து போயிருக்கார், உடலால் மனதால் அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயங்களால் மிகவும் நொந்து போய் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மீது நமக்கு ஒரு கருணையும் இரக்கமும் இருக்கின்றன, ஆனால் எவ்வாறு உதவுவது என்பது தெரியவில்லை என்கின்ற ஒரு நிலையில் தினசரி இவ்வாறு செய்து பாருங்கள். இந்த பந்து அவருக்கு உதவட்டும், அவரை போய் அடையட்டும் என்று தூக்கி வீசுங்கள். அது அவரை அடையும். அவருக்கு சற்று தெளிவு உண்டாகி அவருடைய ரணங்கள் படிப்படியாக புரியும். இது சத்தியமானது விஷயம். ஆனால் இது சொல்வதற்கு கேட்பதற்கு இது சாத்தியமா என்று எண்ணலாம். இன்று கைபேசியில் எவ்வளவு விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். இது விஞ்ஞானத்தில், இந்த விஞ்ஞானம் எப்படி வந்தது? இந்த விஞ்ஞானம், இந்த ஒளி அலைகள், இந்த அணுக்கள், வான்காந்தம், வான் மின் என்கின்ற அத்தனை அதுக்குள்ளானே இவர்கள் இத்தனை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். இது நம்முடைய உடல் ஆற்றல் என்கின்ற அந்த விஞ்ஞான நிலையில் ஏன் சாத்தியமாகாது? தாராளமாக சாத்தியமாக. இந்த கைபேசியில் இன்னைக்கு செய்ய முடியாத விஷயங்களே இல்லை. அவ்வளோ விஷயங்களை நாம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தொடர்பு கொள்கிறோம், பேசுகிறோம், அனைத்தையும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது இது தாராளமாக செய்ய முடியும். முயற்சி பண்ணி, இது நம்முடைய கலாச்சாரம், நம் மண்ணில் நம்முடைய சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய ஒன்று தான். ஏனென்றால் அந்த கல்வி முறையும் நம்முடைய கலாச்சாரத்தை தொட்டுத்தான் உள்ளது என்பதை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக காட்டுகின்றேன். இவ்வாறாக அதை செய்து மீண்டும் மீண்டும் அந்த பந்துகளை உருவாக்க வேண்டும். அந்த பந்துகள் தான் ஆனந்த பந்துகள். அதை உருவாக்கி நாம் யார் யாருக்கு தேவையோ போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒன்று அவ்வாறு இல்லையா, நாம் எத்தனை பந்துகள் வேண்டும்னா ஒரு ஹாபியாக செய்து அதை மேலே போட்டுக்கொண்டே இருந்து ஒரு சேமிப்பு கணக்கில் வைத்தது போன்ற வைத்துவிட்டு மீண்டும் நாம் மானசீகமாக எங்காவது நம்ம தேவைப்படும் போது நமக்கு ஒரு சிறிய ஆபத்தோ விபத்தோ எந்த ஒரு விஷயமோ இல்லை யாருக்கேனும் உதவ வேண்டும் என்றால் அங்கு நின்று அந்த ஒரு நிலையை மனதில் கொண்டு அந்த பந்து எனக்கு போய் கைக்கு வர வேண்டும் என்று எண்ணி நீண்டுகிறானால் உடனடியாக அது வரும். இது பழக்கத்தில் சாத்தியம். ஒவ்வொருவரும் செய்து காட்ட முடியும். அவ்வாறாக செய்துவிட்டு அப்படியே அவர்களுக்கு அதை செலுத்தி அவர்கள் நிவாரணம் அடைய வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிப்பார்கள். இதுதான் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங் என்று சொல்வார்கள். இதெல்லாம் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இன்று ஒரு டிஸ்டன்ஸ் ஹீலிங் செய்கிறவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒன்று என்றாலும் கூட இங்கிருந்து அவர்களுக்கு அதை ஹீல் செய்து அந்த நிவாரணம் செய்ய முடியும் என்று பல இடங்களில் நாம் அது சாத்தியமாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இது சத்தியமான உண்மை. செய்ய முடியாதில்லை. இதெல்லாம் இந்த நிலையில் முதிர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் எல்லாரும், நானும் அது போன்று பல இடங்களில் செய்துள்ளேன், செய்ய முடியும் என்பது இது அனுபவபூர்வமான ஒரு உண்மை. இது நேரங்களில் நமக்கே அது தேவை என்றாலும் அதை ஈர்த்து நமக்குள் உடல் முழுவதும் பாவித்து நாம் உடல் நலம் பெற வேண்டும், அல்லது மனக்கவலை நீங்க வேண்டும், அல்லது நாம் நினைத்த காரியம் நடக்க வேண்டும், நமக்கு எந்த விபத்தும் ஆபத்தும் நம்மை சூழக்கூடாது, நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பல விதமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக இதுவும் ஒரு கல்வி முறையில் ஒரு திட்டம், ஒரு பயிற்சியாகத்தான் நான் படித்த ஒன்று. ஆகவே இதை நீங்கள் செய்து பாருங்கள். மீண்டும் சில விஷயங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. வாழ்க.